அனைவருக்கும் வணக்கம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் பற்றிய பலரும் அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாண்டியா மாவட்டம் பண்டவபுரா தாலுகாவுக்கு உட்பட்ட மேலுக்கோட்டே என்ற இடத்தில் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் பிறந்தார். அவருடைய பிள்ளை பருவம் அவருடைய அம்மாவின் அரவணைப்பில்தான் கழிந்தது. ஜெயலலிதா அவர்கள் தனது 2வது வயதிலேயே தனது தந்தையை இழந்துவிட்டார். குழந்தை பருவத்தில் தன் தாயுடன் பெங்களூரில் வளர்ந்து வந்த ஜெயலலிதா அவர்களின் இயற்பெயர் கோமலவள்ளி. கோமலவள்ளிக்கு ஜெயலலிதா என்று பெயரிட்டதே கோமலவள்ளியின் பள்ளி பதிவேட்டிற்காகத்தான். ஆனால் ஜெயலலிதா என்ற பெயர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிறு வயதில் அவர் வாழ்ந்த 2 இல்லங்களின் பெயரை கொண்டுதான் பெயரிடப்பட்டது. அந்த 2 இல்லங்களின் பெயர் ஜெயா விலாஸ் மற்றும் லலிதா விலாஸ் ஆகும். ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஜெயா விலாஸ் இருந்த இடம் இன்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு உடையதாகவே உள்ளது. லலிதா விலாஸ் இடம் விற்கப்பட்டு அந்த இடத்தில் இப்போது ஒரு விளையாட்டு மையம் உள்ளதாக தகவல். ஜெயலலிதா அவர்களின் அத்தைக்கு திருமணம் ஆன பிறகு அவர் தனது அத்தை பத்மவள்ளியுடன் மெட்ராஸுக்கு வந்து தனது அத்தையின் அரவணைப்பில் பள்ளி படிப்பை படித்து முடித்தார். ஜெயலலிதா அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கியிருக்க வேண்டியவர். சிறு வயது முதலே பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் துணிச்சலோடு வாழ்ந்து வந்தார் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு நடிகையாக வேண்டுமென்றும் அரசியல் தலைவர் ஆக வேண்டும் என்றும் ஒருபோதும் எண்ணியதில்லை. சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட் பள்ளியில் படிக்கும்போது படிப்பில் சிறந்து விளங்கிய ஜெயலலிதா அவர்களின் கனவே ஒரு வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்பதுதான். ஜெயலலிதா அவர்கள் தனது 15வது வயதில் ஸ்டெல்லா மேரிஸில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவரது தாயின் வற்புறுத்தலில் சினிமாவில் நடித்தார். 1957ஆம் ஆண்டு சசிரேகா பரிணயத்தின் செவிவழி கதைகளை மையமாக கொண்டு வெளிவந்த மாயா பஜாரில் ஜெயலலிதா அவர்கள் முதலில் வத்சலாவின் தோழியாக நடித்தார். ஜெயலலிதா அவர்கள் முதலில் கதாநாயகியாக கதாபாத்திரம் ஏற்று நடித்தது ஒரு கன்னட திரைப்படம். அந்த திரைப்படத்தின் பெயர் சின்னடா கொம்பே, தங்க பொம்மை என்பதே அதன் தமிழ் அர்த்தம். ஜெயலலிதா அவர்களுக்கு அம்மு என்கிற செல்ல பெயரும் உண்டு. ஆனால் அவர் தனது நன்னெறியும் நிர்வாக திறனாலும் அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்டார். ஜெயலலிதா அவர்களுக்கு பிடித்த நிறமே பச்சைதான். ஜெயலலிதா அவர்களுக்கு செல்ல பிராணிகள் வளர்ப்பதென்றால் கொள்ளை பிரியம். அவர் ஜூலி என்ற செல்ல நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். 1998ஆம் ஆண்டில் அவர் வளர்த்து வந்த செல்ல நாயான ஜூலியின் மறைவுக்கு பிறகு அவர் பிராணிகள் வளர்ப்பதை நிறுத்திவிட்டார். ஜெயலலிதா அவர்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு உட்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள்தான் மிகவும் பிடிக்குமாம். ஜெயலலிதா அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என கிட்டத்தட்ட 140 திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதில் 85 தமிழ் படங்களும் 2 இந்தி படங்களும் அடங்கும். மேலும் இசாட் என்கின்ற ஹிந்தி படம் மட்டுமல்லாது மன் மௌஜி என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் கிருஷ்ணர் வேடத்தில் ஒரு 3 நிமிட பாடல் காட்சியில் நடனமாடினார். 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்த ஜெயலலிதா அவர்கள் கோட்டையில் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பிய போது போயஸ் கார்டன் சாலையில் ஒரு மரத்தடியை பார்த்ததும் அவர் கடும் கோபமடைந்தார். பின் தன்னுடைய வீட்டிற்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் வேதா இல்லத்தின் வாசலில் காத்திருந்த IAS IPS அதிகாரிகள் யாரையும் சட்டை செய்யாமல் வீட்டிற்குள் சென்றார். இப்படி முதல்வர் கோபத்துடன் சென்றதை பார்த்து அரண்டு போனார்கள் அங்கு கூடியிருந்த அனைவரும். பின் முதல்வரின் கோபத்திற்கு ஆளுக்கொரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வீட்டுக்குள் இருந்து வெளியே ஓடி வந்த ஜெயலலிதா அவர்களின் உதவியாளர் அங்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளின் காதுகளில் கிசுகிசுத்தார். உடனே சீறிக்கொண்டு அங்கிருந்து சென்ற வாகனங்கள் சிறிது நேரத்தில் மீண்டும் வேதா இல்ல வாசலில் வந்து கலைத்து நின்றன. அங்கு கூடியிருந்த அதிகாரிகளின் அத்தனை ஜோடி கண்களும் வந்த வாகனங்களின் கதவு திறக்க காத்து இருந்தன.
அப்போது ஒரு வாகனத்தில் இருந்து கிழிந்த கைலியும் விடுமுறை போதையில் சிவந்த கண்களுமாய் மெலிந்த தேகமுடைய ஒருவர் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினார். மேலும் மற்றொரு வாகனத்தில் மிகவும் வறுமையான பெண் ஒருவரும் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினார். அப்போது அங்கு ஜெயலலிதா அவர்களின் உதவியாளர் மீண்டும் வந்தார். அவர்கள் இருவரும் அங்கு வந்ததை உறுதி செய்து கொண்டு அவர் மீண்டும் வீட்டிற்குள் சென்றார். இப்போது வேதா இல்லத்தின் கதவு திறக்கப்படுகிறது. அங்கு வெளியில் காத்திருக்கும் அதிகாரிகள் தாங்கள் கையில் வைத்திருந்த பூங்கொத்துகளை மீண்டும் ஒரு முறை இறுக்கி பிடித்துக் கொண்டனர். முதல்வர் முதலில் யாரை உள்ளே அழைப்பார் என்று மூத்த அதிகாரிகள் தங்களுக்குள் மனப்போர் நடத்தி கொண்டு இருந்தனர். அப்போது ஜெயலலிதா அவர்களின் உதவியாளர் நேராக வந்து மெலிந்த தேகத்துடன் குறுகி நின்று கொண்டிருந்த அந்த மனிதரை உள்ளே அழைத்தார். மணி அண்ணன் உள்ளே வா என்றும் அந்த மிகவும் வறுமையான பெண்ணை நீயும் வாமா என அவர்கள் இருவரையும் வேதா இல்லத்தின் உள்ளே அழைத்து சென்றார் அவர். அங்கு வரவேற்பு அறையில் அமர்ந்து இருந்த ஜெயலலிதா அவர்கள் 2 பேரிடமும் நீங்க 2 பேரும் ஏன் இன்னைக்கு கடை திறக்கல என கேட்க அவர்கள் இருவரும் திருவென முழித்தனர். பின் ஜெயலலிதா அவர்கள் மேலும் அந்த இருவரிடமும் பயப்படாம சொல்லுங்க என்றார். அப்போது மெலிந்த தேகத்துடன் இருந்த மணி அண்ணன், இல்லம்மா, இது முதல்வர் போற வழி, இனிமேல் இங்க கடை வைக்க கூடாதுன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்கம்மா என தைரியத்தை வரவழைத்து சொல்லி முடித்தார். மேலும் அந்த வறுமையான பெண்மணியும் நேத்து கொண்டு வந்த சாப்பாட்டை கூட விற்க விடாம அனுப்பிட்டாங்கம்மா என்று சொன்னார். உடனே தன் உதவியாளரை பார்த்த ஜெயலலிதா அவர்கள் அந்த கமிஷனரை வர சொல்லு என்று சொன்னார். உடனே அடுத்த நொடி என்ன நடந்தது என்று ஜெயலலிதா அவர்களின் உதவியாளர் கமிஷனருக்கு விளக்கி கூறினார். எங்க கட்சியில இருக்கிற பாதி பேரு ரொம்ப சாதாரணமானவங்க. இந்த ஏரியாவுல அவங்க சாப்பிடுற மாதிரி இருக்கிறது இவங்க கடைகள் மட்டும்தான். அதனால நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல இவங்க கடை அங்க இருக்கணும் என்று கமிஷனரிடம் கூறிய ஜெயலலிதா அவர்கள், போலீஸ்காரங்க வருவாங்க போவாங்க, அவங்க சொன்னாங்கன்னு இனிமேல் நீங்க 2 பேரும் கடையை எடுக்க கூடாது என்று அங்கிருந்தவர்களிடம் சொல்லி முடித்தார். இதை கேட்ட அந்த டீ கடை மணியும் சாப்பாட்டு கடை பெண்மணியும் நடப்பது கனவா நனவா என புரியாமல் முழித்தபடியே ஜெயலலிதா அவர்களுக்கு வணக்கம் வைத்துவிட்டு வெளியே வந்தனர். அதன் பின் கமிஷனர் டீ கடை மணி அவர்களையும் அந்த சாப்பாட்டு கடை பெண்மணியையும் பார்த்து சரி கடையை போய் திறங்க என்று கூறினார். அதற்கு டீ கடை மணி கமிஷனரிடம், இப்ப எப்படி சார் திறக்க முடியும்? 2 நாளா கடையை திறக்கலை, கையில காசும் இல்ல, அதுவும் இல்லாம இப்ப 1 மணி ஆயிருச்சு, இனிமேல் நான் எங்க போய் பால் வாங்கி டீ போட்டு என எந்தவித பயமும் இல்லாமல் கமிஷனரிடம் சொல்லி முடித்தார். உடனே கமிஷனரும் சரி போங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் என்றார். அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டில் நின்று கொண்டிருந்த மணியின் சைக்கிளையும் அந்த சாப்பாட்டு கடை பெண்மணியின் சாப்பாட்டு பாத்திரங்களையும் போயஸ் கார்டன் சாலைக்கு எடுத்து வந்தது காவல்துறை. சைக்கிளில் இருந்த டீ கேனில் முழுவதுமாக டீ நிரப்பப்பட்டது. சாப்பாட்டு கடை பெண்மணியின் பாத்திரங்கள் முழுவதும் சரவண பவன் சாப்பாடு நிரம்பி வழிந்தது. இப்போது டீ கடை மணியும் அந்த சாப்பாட்டு கடை பெண்மணியும் சாப்பாட்டையும் டீயையும் அனைவருக்கும் இலவசமாக வழங்கிக் கொண்டிருந்தனர். ஜெயலலிதா அவர்களை முக்கிய பிரமுகர்கள் சந்திக்க வரும்போது அந்த சந்திப்பை புகைப்படம் எடுக்க நேரம் ஒதுக்கப்படும். அப்போது அந்த சந்திப்பின் போது உள்ளே அனுப்பப்படும் கேமராமேன்கள் ஜெயலலிதா அவர்கள் சைகை செய்தவுடன் வெளியே சென்றுவிட வேண்டும். ஒரு நாள் அது போன்ற ஒரு சந்திப்புக்காக கேமராமேன்கள் வேதா இல்லத்தில் காத்து இருந்தனர். டெல்லியில் இருந்து வந்திருந்த தொழில் அதிபருக்கு அன்று ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அப்போது கேமராமேன்கள் உள்ளே அனுப்பப்பட்டனர். வழக்கமாக கேமராமேன்கள் உள்ளே சென்ற 5 நிமிடத்தில் ஜெயலலிதா அவர்கள் சைகை காட்டிவிடுவார், அவர்களும் வெளியே வந்து விடுவார்கள். ஆனால் அன்று 10 நிமிடத்திற்கு மேலாகியும் ஜெயலலிதா அவர்கள் எந்த சைகையும் காட்டவில்லை. இப்போது கேமராமேன்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக்கொண்டு இருந்தனர். அப்போது அந்த தொழில் அதிபர் கேமராமேன்களை பார்த்து, படம் எடுத்துட்டீங்கன்னா வெளியே போங்க, இப்படியா இங்கேயே நின்னுக்கிட்டே இருப்பீங்க,
உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா என்று கூறினார். இதை கேட்டவுடன் ஜெயலலிதா அவர்களின் கண்கள் சிவந்து விட்டது. உடனே ஜெயலலிதா அவர்கள் அந்த தொழிலதிபரிடம், முதல்ல நீங்க வெளிய போங்க, என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் ஸ்டாப்ப வெளிய போக சொல்ல நீங்க யாரு? நீங்க உங்க தேவைக்காக இங்க வந்திருக்கீங்க, ஆனா அவங்க எனக்காக இங்க இருக்காங்க என்று கோபத்தில் ஜெயலலிதா அவர்கள் கொதித்தார். உடனே போயஸ் கார்டன் ஊழியர்கள் அந்த தொழிலதிபரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அப்போதும் கோபம் குறையாத ஜெயலலிதா அவர்கள் கேமராமேன்களை பார்த்து, தைரியமாக நீங்கள் அவரை எதிர்த்து பேச வேண்டியதுதானே, இனிமேல் யாராவது என் முன்னாடி உங்களை அப்படி பேசுனா அவங்க கிட்ட நீங்க தைரியமா பேசணும் என்றாராம் ஜெயலலிதா அவர்கள்.